உலகமெங்கிலும் நிறைந்திருக்கும் ராஜ் டிவியின் அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு அடியேன் சுபாஷ் பாலகிருஷ்ணனுடைய அன்பான வணக்கங்களும் வாழ்த்துக்களும். இன்று 3 ஆகஸ்ட் 2024 தேதியில் தேய்பிரையில் வரக்கூடிய சதுர்தசி திதியில சந்திராஷ்டமம் என்பது விசாகம் மற்றும் அனுஷம் நட்சத்திரங்களுக்கு வருகிறது. 12 ராசிகளுக்கான பிரத்யேக பலன்களை விரிவாக பார்ப்போம். மேஷராசி என்பவர்களுக்கு நாள் முழுவதும் பெயரும் புகழையும் ஈட்டித்தரக்கூடிய அருமையான நாளாக இருக்கு. அனைத்து மேஷராசி என்பவர்களும் எதை நோக்கி பயணிக்கிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு விஷயத்தை எடுத்தா அதை சிறப்பாக முடிக்கணும். அந்த மாதிரி காரியவாதிகளாக இருப்பார்கள். அந்த காரியத்தில் ஜெயம் உண்டாகக்கூடிய அனைத்து அமைப்புகளும் இன்று இருக்கு. வெற்றி உங்களுக்கு. ரிஷபராசினியர்களுக்கு மனசுல சந்திரன் உச்சம் பெறுவதனால ஜென்ரலா குழப்பங்களும் தேவையற்ற எண்ணங்களும் அதிகமாக இருக்கும். சிந்தனையில் பார்த்தீங்கன்னா, சிந்தனை மட்டும் இல்லை, எதை எடுத்தாலுமே அளவுக்கு மிஞ்சினால் நஞ்சு. எண்ண ஓட்டமும் கூட அப்படிதான். அளவோட சிந்திக்கணும், அளவோட செயல்படணும். அதுதான் எல்லாத்துக்குமே நல்லது. மிதுனராசி நண்பர்களுக்கு மிகவும் அர்த்தமுள்ள நாளாக வருது. நீங்கள் ஏதாவது செய்யணும், புதிய முயற்சியில் ஈடுபடணும், புதிய வேலை வாய்ப்பெல்லாம் தேடி முயற்சி பண்ணணும், புதிய திருமணம் சம்பந்தப்பட்ட முயற்சிகள் ஈடுபடணும். இன்றைய நாள் சிறப்பான நாளாக உங்களுக்கு அமைகிறது. கடகராசி என்பவர்களுக்கு வேகம்ங்கிறது கூட பிறந்தது. சந்திரன் ஆட்சி பெறக்கூடிய வீடு இல்லையா? ஆனால் எப்போவுமே வேகமாக இருந்தால் ஜெயிக்க முடியுமா? எவ்வளோ பெரிய காராக இருந்தாலும், பிஎம்டபிள்யூவாகவே இருந்தாலும், போர்ஷே காராக இருந்தால் கூட 400 km/h வேகத்தில் வந்தாலும் ரைட்டில் லெஃப்டில் டர்ன் பண்ணணும்னா ஸ்லோ பண்ணி தான் ஆகணும். அப்படி விவேகமும் சேர்ந்த வேகம் தான் வெற்றியை தரும். சிம்மராசி நேயர்கள் அனைத்து நபர்களுக்கும் அருமையான ஒரு நாளாக வருகிறது. வாழ்க்கையில் அடுத்த நிலைக்கு உயர்வு தரக்கூடிய நாளாக வருகிறது. தேவையில்லாத விஷயங்களை தவிர்த்து தன்னம்பிக்கையுடன் நடைபோடும் பொழுது இன்றைய நாள் மட்டுமல்ல, சிம்மம் உங்களுக்கு எந்த நாளுமே அருமையான நாளாக அமையும். அதற்கு உண்டான பேஸ்மெண்ட் இன்னைக்கு அமையும். கன்னிராசி என்பவர்களுக்கு எதிரிகளுடைய தொல்லை அதிகமாக இருக்கக்கூடிய நாள். இந்த மாதிரி நாட்களில் தேவையற்ற விவாதங்களில் ஈடுபட வேண்டாம். தேவையற்ற பேச்சுகள் தான் தேவையில்லாத விஷயங்களை வளர்த்து தேவையில்லாத பிரச்சனைகளையும் கொடுக்கும். விட்டு விலக வேண்டிய நாள், இதுவும் கடந்து போகும் என்ற எண்ணம் அவசியம். துலாம் ராசினியர்களுக்கு பண வரவு பொருளாதார நிலையில் நல்ல மேம்பாடு காணக்கூடிய நாள். நீங்கள் எந்த வியாபாரத்தை செய்தாலும் கூட இன்றைய நாள் என்பது பொருளாதார வரவு அதிகரிக்கக்கூடிய நாள். பணம் நல்லா இருந்தாலே போதும், தன்னறியாத மனசுல தைரியம் இருக்கும். அப்படிப்பட்டது பணம் மகாலட்சுமி இன்று உங்கள் வீட்டில் குடியிருப்பார். விருச்சிகராசி நேயர்களுக்கு தேவையில்லாத அலைச்சல், தேவையில்லாத உடல் சோர்வு ஏற்படக்கூடிய நாள். வேண்டாம், விட்டு ரெஸ்ட் எடுங்க, ஓய்வு எடுக்க வேண்டிய நாள். தேவையில்லாத எண்ணங்களை விட்டாலே போறோம், பல பிரச்சனைகள் தீரும். பழச நினைச்சு எந்த பிரச்சனையும் இல்லை, நடக்க வேண்டியது நினைச்சு வாழ்க்கையை நடத்துங்க. தனுசு ராசி நேயர்களுக்கு புதுசா எதிரிகள் உருவாகக்கூடிய நாள். இந்த மாதிரி நாளில் தான் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். எதிரிகளை உருவாக்குறது ஒரு பெரிய விஷயம் இல்லை, அவங்களை உருவாக்கிட்டு நம்மளே அவங்கள மெயின்டைன் பண்ணிட்டே இருக்கணும். அது ஒரு பெரிய விஷயம். யார் நமக்கு எதிரி? நமக்கு யாருமே எதிரி கிடையாது. நமக்கு மேலே இருக்கிறவங்களும் நமக்கு எதிரி கிடையாது, கீழே இருக்கிறவங்களும் எதிரி கிடையாது. ஈக்குவலாக இருக்கிறவங்களும் நம்ம எதிரியாக நினைக்க வேண்டிய அவசியமே கிடையாது. அவன் தான் நமக்கு ஈக்குவலாக இருக்காங்க. ஆக தேவையற்ற எண்ணங்கள் வாழ்க்கையில் தேவையற்ற பலன்களை தரும். உஷாராக இருக்கணும், கவனமாக இருக்கணும், பொறுமையாக இருக்கணும். மகர ராசி என்பவர்களுக்கு இன்று சற்று ஓய்வு எடுக்கக்கூடிய நாள். தேவையில்லாத அலைச்சல், தேவையில்லாத மனக்குழப்பங்கள், உடல் ஆரோக்கியத்தில் கூட கொஞ்சம் பிரச்சனைகள் இருப்பதனால நேரத்துக்கு சாப்பிட்டு நேரத்துக்கு தூங்க வேண்டியது ரொம்ப அவசியம். அனைத்து மகர ராசி என்பவர்களுக்கும் இன்று ஓய்வு என்பது அவசியம். கும்பராசினியர்களுக்கு நிறைய உறவுகள், பழைய உறவுகள் மூலியமாக அனுகூலம் பெறக்கூடிய நாள். அதாவது விட்டு போன சொந்தங்கள், பந்தங்கள் எல்லோருடைய வாழ்க்கையிலுமே இருக்கும். அப்போ எங்கேயோ ஒரு இடத்துல லேட்டர் பாயிண்ட்ல அவங்கள சந்திக்கும் பொழுது மனசுல தன்னறியாத ஒரு சந்தோஷம் வரும். அப்படிப்பட்ட சந்தோஷம் இன்று உங்களுக்கு நிச்சயம். மீனராசி என்பவர்களுக்கு அருமையான நாள். தெய்வ அனுகூலம் அதிகமாக இருக்கக்கூடிய நாள். குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் சம்பந்தப்பட்ட நற்செய்தி வரவும், திருமணம் சம்பந்தப்பட்ட நற்செய்தி வரக்கூடிய வாய்ப்புகளும் நிறைய உண்டு.
தனக்கேற்ற வாழ்க்கை துணை அமையுமா என்ற கேள்விக்கு பதிலளிக்கக்கூடிய நாள். அருமையான வாழ்க்கை துணை அமைய, அருமையான வாழ்க்கை எதிர்காலத்தில் அமைய அனைத்து விதமான விஷயங்களும் இன்று நடக்கும். ஆண்டவன் அருள் உங்களுக்கு நிச்சயமாக உண்டு. இன்று 3 ஆகஸ்ட் 2024 தேதிக்கான 12 ராசிகளுக்கான பிரத்யேக பலன்களை விரிவாக பார்த்தோம். அத்துணை ராசிக்காரர்களும் எம்பெருமான் முருகப்பெருமான் சகல சௌபாகியங்களையும் தந்தருள் புரிவார் என்ற நம்பிக்கையுடன் உங்கள் அத்துணை பேரிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சுபாஷ் பாலகிருஷ்ணன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.